விவசாய செல்வம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டு யானை அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காட்டு யானை அரிசி விளைஞ்சி நிற்கும் போது ஒரு யானை அந்த காட்டுக்குள்ளே போனால் கூட அந்த யானை தெரியாத அளவுக்கு ரொம்ப வளர்த்தியாக வளரும். அதனால தான் இதுக்கு பேர் காட்டு யானை அரிசின்னு வச்சாங்க. இந்த காட்டு யானை அரிசியை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் இருக்க குழாயில் இருக்க அடைப்பை இந்த காட்டு யானை அரிசி சரி பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், செரிமான சக்தி அதிகமாகும், கைகால் மூட்டு வலி சரியாகும். அது இல்லாமல் புற்றுநோய் செல்கள் உருவாகிறத இந்த காட்டு யானை அரிசி தடுக்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த காட்டு யானை அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். சுகர் இல்லாதவங்க சாப்பிடும்போது சுகர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த காட்டு யானை அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு யானை மால்ட்டாக குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கலாம், காட்டு யானை ஹெல்த் மிக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், காட்டு யானை இட்லி செஞ்சு தரலாம், காட்டு யானை தோசை செஞ்சு தரலாம், காட்டு யானை புட்டு செஞ்சு தரலாம், காட்டு யானை இடியாப்பம் செஞ்சு தரலாம். பெரியவங்களாம் காட்டு யானை கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். காட்டு யானத்தில் முறுக்கு செய்யலாம், காட்டு யானத்தில் அதிரசம் செய்யலாம். இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னா, நம்மக்கிட்ட காட்டு யானம் தோசை மிக்ஸ் இருக்குது, காட்டு யானம் புட்டு மிக்ஸ் இருக்குது, காட்டு யானம் இடியாப்பம் மிக்ஸ் இருக்குது, காட்டு யானம் மால்ட்டு மிக்ஸ் இருக்குது, காட்டு யானை ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்டாகவும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த காட்டு யானத்தை நான் பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸாகவே செய்ய விருப்பப்பட்டிங்கன்னா அதற்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். கவர்மெண்ட்டு மானியத்தோட லோன் வசதியும் செஞ்சு நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அதுக்கு கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். விவசாயிகள் வியாபாரியாக மாறணும். நன்றி, வணக்கம்.